ஒரே கடவுள் தான், பெயரு தான் வேறு. அதாவது என்ன சொல்ல போனால், நாம் சிவபெருமான் என்று சொல்கிறோம். முருகர், பிள்ளையார், நடராஜர், தட்சிணாமூர்த்தி, அம்பாள், பல பெயர்களை சொல்கிறோம். அதே வேளையில் பெயர்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துவத்தை பொறுத்தவரையிலே பார்க்க போனா யாரு கடவுள் அப்படின்னா பரலோகத்துக்கு பிதா. அதனாலதான் இயேசுநாதரை போய் கடவுளை வணங்கினாங்க. இயேசுநாதரே இந்த உலகத்தை எல்லா வகைகளிலும் நன்மை பெயரை பயக்கத்தக்க அளவுக்கு இது உருவாக்குங்க, அருள் புரிங்கன்னு சொன்ன போது அவர் சொன்னாரு, என்னை கடவுளை வணங்காதீங்க, நான் ஆண்டவனுடைய தூதர் அப்படின்னாரு. செர்மன் ஆன் தி மவுண்ட் மலை பிரசங்கத்தில் சொன்னாரு, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி எவன் செய்கிறானோ அவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. மை ஃபாதர் இஸ் இன் ஹெவன், யுவர் ஃபாதர் இஸ் இன் ஹெவன் அண்ட் அவர் ஃபாதர் இஸ் இன் ஹெவன். லவ் தை நெய்பர் அஸ் தைசெல்ஃப், லவ் தை காட் வித் ஆல் தை மைண்ட், வி ஆர் ஆல் சில்ட்ரன் ஆஃப் காட் என்று சொன்னார். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் இருக்கிறான், அந்த இறைவனுடைய தூதராக நான் இருக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒண்ணு. இரண்டாவது ப்ரூஃப் என்ன செய்தாருன்னா, இந்த டூரிங் குருசிபிகேஷன், அந்த சிலுவையில் அரைந்து இந்த குருதி பூமியில கொட்டுகிற போது அவர் சொன்னாரு, அப்படியே ரெண்டு கையும் தூக்கி ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் அப்படின்னார். அது ஒண்ணாச்சு. இஸ்லாம் மார்க்கத்தினுடைய இறுதி தூதர், இறை தூதர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை போய் கடவுளா வணங்கினாங்க. நாயகம் அவர்களே, இந்த உலகத்தை காப்பாற்றுங்க, இந்த மக்கள் எல்லாம் நல்ல செழிப்பா வைங்க, நிம்மதியா வாழ செய்யுங்க, என்னை வணங்காதீங்க. அல்லாஹ் தஆலா ஒருத்தன் இருக்கிறான், எல்லாம் வல்ல இறைவன், அவனை வணங்குங்க, நான் அடியார் தான், நான் இறை தூதர் அப்படின்னு அவர் ப்ராமல்கேட் பண்ணார். தெளிவா சொன்னார், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். ஆமீன் ஆமீன் ஆமீன். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். எல்லாம் வல்ல இறைவனுடைய தூதுவராக அடியாராக நான் இருக்கின்றேன். அந்த அல்லாஹ் தஆலா வணங்குங்க, அந்த இறைவனை வணங்குங்க. ஒரு அடியாராக இருக்க வேண்டும் என்றால் அனைத்து மதத்தின் புனித நூல்களையும் கற்றறிந்து இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய புலமையை பார்க்கும்போதே தெரியும்.